Triangle PQR right angled at Q. PR plus QR equal to 25 centimeter and PQ equal to 5 centimeter. Determine the value of sin P, cos P and tan P. Okay. Triangle PQR right angled at Q னு கொடுத்துட்டாங்க. So right angled இருக்கிற position Q. Okay, this is P and this is R. அப்புறம் PQ equal to 5 னு கொடுத்துட்டாங்க. So this is 5 centimeter னு கொடுத்தாச்சு. அடுத்து PR plus QR is 25 centimeter. Given PR plus QR equal to 25. இப்போ இதிலிருந்து PR நம்ம எலிமினேட் பண்ணலாம். PR equal to 25 minus QR. என்ன கால்குலேட் பண்ணணும்? sin P, cos P, tan P தான் நமக்கு தேவை. இப்போ PR நமக்கு என்னன்னு தெரியும்? PQ. PR னா இதை வச்சு சொல்றேன். PR equal to 25 minus QR. இப்போ PQ தெரியும். அடுத்து நமக்கு தெரியாத ஒரே வேல்யூ QR மட்டும்தான். ஸோ இப்போ QR என்னன்றதை பார்க்கலாம். இப்போ QR வேணும் அப்படின்னா எந்த தியரம் போகிறது? பித்தாகரஸ் தியரம் தான். QR ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு PR ஸ்கொயர்ட் மைனஸ் PQ ஸ்கொயர்ட். PR ஸ்கொயர்ட் என்ன? 25 minus QR the whole squared minus PQ squared. This is QR squared. A minus B the whole squared formula. 625 minus 50 QR plus QR squared minus PQ squared. QR squared இந்த சைடு கொண்டுட்டு வந்தோம்னா இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். இந்த QR squared இந்த சைடு கொண்டுட்டு வந்துடுறேன். minus 50 QR. இந்த PQ squared என்னது 5 centimeter. So this is 5 squared அப்படின்னா 25. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகி இங்கே 0ன்னு இருக்கும். அப்போது 600 minus 50 QR இருக்கும். சரி, இதை இந்த சைடு கொண்டுட்டு வந்துருங்க. 50 QR equal to 600. ஸோ QR equal to 600 by 50. ஸோ இட் இஸ் 12. அப்போ என்னன்னு கிடைச்சிருக்கு? QR equal to 12ன்னு வந்திருக்கு. 12 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து PR என்னன்னு பார்க்கணும். PR equal to 25 minus QR. Since PR equal to 25 minus QR. அதனால 25 minus 12. QR ஓட வேல்யூ 12. இப்போ தான் calculate பண்ணோம். So PR is 13 centimeter. This is 13 centimeter. Okay. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு 3 சைடும் calculate பண்ணிட்டோம். ஸோ sin P, cos P, tan P calculate பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துருச்சு. இப்போ sin P calculate பண்ணணும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிள் P, sin P என்ன? sin P equal to opposite by hypotenuse. sin P equal to QR by PR. QR is 12, PR is 13. அப்போ cos P என்ன? இந்த P ஆங்கிளுக்கு adjacent PQ. So PQ by PR. PQ is 5 cm. PR is 13 cm. So 5 by 13. அடுத்து tan P தான் வேணும். tan P என்ன? Opposite side by adjacent. Angle P க்கு opposite QR, adjacent PQ. So QR by PQ. sin P, cos P, tan P calculate பண்ண சொல்லியிருக்காங்க. மூணுமே calculate பண்ணிட்டோம்.